இடிபாடுகளை அகற்றும் பணிகள் இத்தனை நாட்களாகியும் நடைபெறாதது ஏன் என்ற ஒரு கேள்வியோடு வெடிவிபத்து நடந்த இடத்தில் இன்னும் அகற்றப்படாத வெடிபொருட்கள் இருக்கின்றனவே, அவை ஏற்படுத்த போகும் பாதிப்பு என்னவாக இருக்கும் என்று அச்சம் கலந்த உணர்வுகளோடு அங்கு இருப்பவர்கள் நாட்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அங்கு இன்று நடந்தது என்ன விரிவாக பார்க்கலாம். சிவகாசி பாரதி நகரில் விபத்து நடந்த இடத்தில் இருந்து 200 மீட்டர் தூரம் வரை உள்ள வீடுகள் பூட்டப்பட்டுள்ளன. பகலோ இரவோ மின்சாரம் முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. வெடி விபத்து நடந்த இடம் முழுக்க மத்திய வெடிபொருள் கட்டுப்பாட்டுத்துறை வசம் கொண்டு வரப்பட்டுள்ளது. விபத்து நடந்த பட்டாசு கடைக்கு சொந்தமான கிடங்கில் உள்ள அலுமினியம் பவுடர், மக்னீசியம், சல்பர், மணி மருந்து என 2000 கிலோ வெடிபொருட்கள் இதுவரை அகற்றப்படவில்லை. இவை வெடிக்காது என்று அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்பட்டாலும் அச்சப்பட தேவையில்லை என்பதே அதிகாரிகளின் கருத்தாக உள்ளது. இந்த டெப்ரிஸ் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கிறோம். டெப்ரிஸ் நாங்கள் ஆரம்பிக்கும் போது இந்த டெம்பரேச்சர் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு. தென் சடனாக இப்போ ஆக்சிஜன் கிடைச்ச உடனே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அதனால் ஸ்டாப் பண்ணலான்னு நினச்சோம். ஆக்சிஜன் போயிட்டு வெண்டிலேஷன் வெளியே வந்த உடனே ஒரு 10 மினிட்ஸில் அந்த ஹீட் டிக்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ சேஃப்டியாக ஒர்க் பண்ணுற அளவுக்கு இப்போ இருக்கிறோம். ஸோ பொதுமக்கள் யாரும் பயப்பட வேணாம். விபத்து நடந்தது கடந்த 2ஆம் தேதி என்றாலும் 5ஆம் தேதியான இன்று மத்திய வெடிபொருள் கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரி தலைமையிலான குழுவினர் ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வுக்கு பின்னர் இன்று பிற்பகலில் இருந்து இடிபாடுகளை அகற்றும் பணிகள் தொடங்கின. இந்த பணிகள் முடிவடைய குறைந்தபட்சம் 2 நாட்கள் ஆகும் என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.